வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது நிகழ்ச்சி. இந்த பதிவில் 2 ரோடு ஒயர் கூட தான் போட போகிறோம். அதுக்கு பச்சை கலரில் 8 அடியில் 24 ஒயரும், ஆரஞ்சு கலரில் 8 அடிக்கு 24 ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சையில் 24 ஒயர் 8 அடி, ஆரஞ்சில் 24 ஒயர் 8 அடி. ஸோ இப்போ பச்சையில் 24 ஒயரை பயன்படுத்தி 12 பேசிக் நாட்டு போட போகிறோம். இந்த பச்சை கலர் ஒயரை சரி பாதியாக மடித்து பேசிக் நாட்டு போடுறோம். பாக்ஸ் நாட்டு எட்டடிக்கு கட் பண்ணுவீங்களா அந்த ஒயர். இது முக்கியமான விஷயம். ஆப்போசிட்டாக இருக்க ஒயரு ரெண்டும் ஈக்குவலாக இருக்காங்க நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். பெருசு சின்ஸாக இருந்தால் கூட நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேகு முடிகிற ஸ்டேஜ் வரும்போது. கட்டணும். ஸோ கொஞ்சம் பெருசு சின்ஸாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஈக்குவலாக ஆரம்பிச்சுக்கணும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற 2 ஒயருமே ஈக்குவலாக இருக்காங்க. கொஞ்சம் முன்னுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா சரியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூவுக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 24 ஒயர் கட்டணுக்குள்ள 8 அடிக்கு 12 பூ வரும். இந்த மாதிரி 12 பூ பாருங்கள். 12 பூ நான் போட்டு வச்சுருக்கேன். 4 5 6 7 8 9 10 11 12 பூ நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இது பச்சை கலர் ஒயரில் நம்ம எந்த கலர் இருக்குமோ அது இருக்கணும். பச்சை கலர் இருக்கும்போது பச்சையில் 12 ஒயர் போட்டு வச்சுருக்கேன். 12 பூ போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அதே போல் ஆரஞ்சில் நான் இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ் மட்டும் எத்தனை போட்டிருக்கேன்னா 8 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் 8 சிங்கிள் பூவாக 8 பூ போட்டு வச்சுருக்கேன். சரி பாதியாக மடிச்சுட்டு பேசிக் பாக்ஸ் நாட்டு ஆரஞ்சுமே 8 அடிக்கு 24 ஒயர் கட் பண்ணேன். ஆனால் நான் 8 பூ தான் போட்டிருக்கேன். அப்போ 16 ஒயர் தான் பயன்படுத்தியிருக்கேன். இன்னும் 8 ஒயர் வச்சுருக்கேன் நான். சரி, அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்கணும். கொஞ்சம் முன்ன பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஈச் அண்ட் எவ்வரி பூக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ஒயர் வளர்ந்து வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்டு பூ கூட்டிகிட்டேன். 16 ஒயரை பயன்படுத்தி 8 ஒயரை தனியாக நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 8 பூ, இது 12 பச்சை கலர் 12. இப்போ இதை 4 பூவாக ஜாயின் பண்ணி 4x4 டைமண்ட் போட போகிறேன். 4 பூ எடுத்து ஜாயின் பண்ணி 4x4 டைமண்ட் போட போகிறேன். ஒரு பூவும் இந்த 2 எல்லாத்துக்குமே எப்படி கிராஸாக வச்சு போடுறேன். இப்படி கிராஸாக வச்சு போடுறேன். கிராஸாக வச்சு போடுறது நான் முதல் 2 பூ போட்டு காட்டுறேன். கிராஸாக வச்சு ரெண்டு பூவை பயன்படுத்தி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி 2x2 போட்டுட்டு நான் இப்போ 3வது பூவை ஜாயின் பண்ணிக்கிறேன். 3வது பூவை இந்த பக்கம் ஜாயின் பண்ணி கிராஸாக
இந்த பேஸ் வந்து கிராஸ் நாட்டில் போடுறோம் பேஸு. இந்த மெத்தட் பூ ஜாயின் பண்ணோம். 4வது பூ ஜாயின் பண்ணோம். இப்படி கிராஸ் ஆகிட்டு இவ்வளோ வேர் இவ்வளோ கிராஸ். ஸோ 4வது வேரையும் ஜாயின் பண்ணோம். 4வது பூவை ஸோ 4 பூ ஜாயின் பண்ணோம். சிங்கிளாக ஒரு பூ போட்டோம் பாக்ஸ் நாட்டில். அதுக்கப்புறம் இந்த 4 கிராஸ் பேஸ் கிராஸ் நாட்டில் பேஸ் 4 பூ ஜாயின் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பூ ஜாயின் பண்ண பிறகு இந்த கொஞ்சம் மேலே கீழே வளர்த்துனோம்னா 4/4 நமக்கு டைமண்ட் இருக்கும். அதே போல் திருப்பி இந்த பக்கம் விட்டுரும். பாருங்கள் 4 சிங்கிள் நாட்டை பயன்படுத்தி ஒரு 4/4 டைமண்ட் கொண்டு வந்துருக்கேன். ஆரஞ்சில் 8 போட்டு வந்து ஸோ 2 4/4 டைமண்ட் கொண்டு வந்திருக்கேன். பச்சையில் 12 போட்டுருக்கிறதுனால 3 டைமண்ட் வரும். 3 டைமண்ட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 4க்கு 4 டைமண்ட் 3 போட்டுட்டேன். ஆரஞ்சில் 8 2 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ 5ஐயும் ஜாயின் பண்ணப்போம். ஒரு பச்சை ஒரு ஆரஞ்சு ஒரு பச்சை ஒரு ஆரஞ்சு ஒரு பச்சைன்னு சொல்லிட்டு பாருங்கள். பச்சை எடுத்துக்கிட்டேன். ஆரஞ்சு ஜாயின் பண்ணுவேன். இந்த 4/4 பிடிச்சிருக்கோம்ல அது பாருங்கள். கிராஸாக அப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு பச்சையும் ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ண போகிறோம். வெங்காயம் மிக்ஸ்டு நாட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸ்டு நாட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இப்படி ஜாயின் பண்ணுவோம். பச்சை ஒரு ஆரஞ்சு திருப்பி அடுத்து ஒரு பச்சை ஜாயின் பண்ணிட்டோமா. திருப்பி இப்போ ஒரு பச்சை கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணுவோம்.
நமக்கு இந்த மாதிரி க்ரீன் ஆரஞ்சு சொன்ன மாதிரி கிராஸ் நாட்டு மிக்ஸ்டு நாட்டு கிடைக்கும். எல்லாமே கிராஸ் நாட்டு தான் நமக்கு கண்டுபிடிக்கிறது எல்லாமே கிராஸ் நாட்டு. ஸோ ஒரு பச்சை, ஒரு ஆரஞ்சு, ஒரு பச்சை, ஒரு ஆரஞ்சு, ஒரு பச்சை. இப்போது இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு எடுத்து வளர்த்துட்டு உங்களுக்கு பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த ஈக்குவலாக வந்து வளர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கிராஸ் நாட் போட்டோம்னா ஒரு மிக்ஸ்டு நாட்டு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை ஆரஞ்சு பச்சை ஆரஞ்சு பச்சை ஜாயின் பண்ணி வந்தோம்ல, அதை ஜாயின் பண்ணி இந்த மிக்ஸ் நாட் போட்டு இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம் பாருங்கள். இது சென்ட்ரல் நாட்டு. அந்த 4 நாளாக ஜாயின் பண்ணுவேன் டைமண்டோட சென்ட்ரல் நாட்டு. அதுலேருந்து சென்ட்ரல்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த பக்கமும், அதே போல் இந்த பக்கமும் சென்ட்ரல்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9ன்னு ஒரே அளவாக வளர்த்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து கிராஸ் நாட்டோட பேஸ். கிராஸ் நாட்டில் பார்த்தோம்னா பேஸ் இப்படி தான் வரும், இந்த மாதிரி. சரிங்களா? இவ்வளோ தான் பேஸ். இதுக்கப்புறம் நாம் காண திருப்ப போகிறோம். காண திருப்புறதை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். இது பேஸ் வரை இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? இதுதான் புரியுது இல்லைங்களா? நம்ம சிங்கிளாக போட்டுட்டு முடிச்சு போட்டு அப்புறம் 4x4 டைமண்ட் போட்டோம். 4x4 டைமண்ட் போட்டு ஒரு க்ரீனு ஒரு எல்லோ, ஒரு க்ரீனு ஒரு எல்லோன்னு அட்டாச் பண்ணி அந்த மிக்ஸ்டு நாட் போட்டு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கோம். சரிங்களா? காண திருப்பத்தை நான் அடுத்த பாட்டாக காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.